ஹை ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 4:10 ஆக போகுது. நம்ம இன்றைக்கி அடத்தீவனை வந்து ரொம்ப லேட்டாக வைக்கிறோம். மேய்ச்சலுக்கு லேட்டாக தான் போகிறானுங்க. என்ன தான் அவசரம் வேலை செஞ்சாலும் வீட்டில் வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்கானுங்க. நம்ம தூக்கி அந்தாண்ட வச்சுருவோம். கொம்பு எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருக்கு. அலாட்டே அள்ளி இறைக்காமல் தின்னு அலாட்டே. என்னமா வாயார் அள்ளி விதக்கால் விடுற மாதிரி விட்ற. இங்கே வரு அள்ளி இறைக்காத ஐயா. அழகிய புளிய முட்டுறது பற்றியா? கழி எடு சொல்கிறேன். போடக்கூடாது, கம்முன்னு திங்கணும். மயில நீ ஆடுதான் பெருசு மயில. ஈரம்புக்கு கூட பயப்படுவ. அவன் ஏன்டா அவனை 2 பேரும் அங்கே போய் நிற்கிறானோ? இவனை தான் கழிகிறானோ. நம்ம தாமரை குட்டி கழியுது. அலாட்டுமா. ஏய் சின்ன வாண்டெல்லாம் பாருங்கள், அடித்து பிடிச்சி சாப்பிட்டாவது. நம்ம உடுக்க தான் ஒன்றும் பண்ணாது. ஆண்டி தங்கம் அவன் வந்து கழியிறான்ப்பா. கழியும் போது கத்துறான். நம்ம வந்து மாத்திரை போட்டு விட்ருக்கோம். போட்டு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகுது. எப்படியும் சாயந்தரத்துக்குள்ளே சரியாயிடும். தண்ணியாக கழியும் போது கத்துறான். வயிற்று வலிக்குதான் என்னன்னு தெரியல. இவர் கழிஞ்சிட்டு இருந்தார் நேற்றுக்கு. இவருக்கு வந்து நைட்டு மாத்திரை போட்டு விட்டோம். சரியாக போயிடுச்சு. இப்போ காஞ்சிச்சு பாருங்கள். நம்ம அலாட்டோட புள்ள நேத்தி வந்து கழிஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ராத்திரி மாத்திரை போட்டு விட்டோம். சரியாயிடுச்சு. தின்னுட்டு வாங்க போவோம். மணி ஆயிடுச்சு. வாங்க ஒடியாங்கடி தங்கம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடி தங்கம். தண்ணியை குடிங்க. செடியெலாம் விற்கிது. வாங்கி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கே ஆடுங்க விட்டா தானே. ஆடு விட்டாலும் எங்கள் வீட்டுக்காரங்க விட மாட்டாங்க. ஆடு தான் திங்குதே, ஏன்ப்பா வைக்கிற அப்படிம்பாங்க. எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. பாரிஜாதம் இருக்குது, ரோஜா செடி இருக்குது. இருந்தாலும் இல்லாத கலரா? எனக்கு செடினா அப்படி பிடிக்கும்பா. நிறையா பூஞ்செடி காய்கறிலாம் வச்சு ஆளாக்கி எங்கே இவனுங்க வந்தானுங்க. அந்த ஆசையெல்லாம் ஊற்றி மூடியாச்சு. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மயில் கிளம்பிடுச்சு கேட்டதை இருக்க. வாங்கடா ஏலத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வாங்க. எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு வாங்க. வாங்க போ, கொம்பு போ, போதும் போ. வா டே முடியுங்க. வாங்க மயிலை பார்த்தீங்களா? குப்பைக்குடியில் இவ்வளோ அலப்பறையிலையும் அது வந்து சைலண்டாக மெஞ்சிட்ருக்கு. பா இன்னும் தீவனம் சாப்பிட முடிக்கலையாடா? ஓடி வாங்கடி ஒடியாங்கடி தங்கம். பா வாங்கடா, வந்து தின்னுக்கலாம். வாங்கடா. சரி போங்க, நீங்கள் போங்கடி தங்கம். அவருங்க வழியை விடுங்க போங்க. பா ஒடியா பா. ஓடி வாங்க. இங்கே வா. இங்கே வர்றா. இங்கே வா. இங்கே வாடி. பா. அவங்க அம்மா இருக்காங்களா? அம்மாவா அவங்க கூட பிறந்தவங்களா? அவங்களையும் போய் கூட்டிகிட்டு வரணுமா? வாங்க. அப்படியும் இல்லையே. இவன் வேற அவன் வேற ஏச்சப்போங்க. இந்த உடனே பாருங்க. ஏன்டா காலையில் வச்சு தலையை திங்காமலே ஓடியான்ட்டிங்களா? அப்புறம் எப்படி இருக்குது தலையெல்லாம்? அதான் அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் வெயிலில் தோண்டு போய் கிடக்கா. ஆள் இல்லாமல் மேய்ஞ்சிட்டு வரட்டுமேனு கட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் பூந்தடிச்சு என்னத்தை பார்த்தானுங்கன்னு தெரியல. பூந்தடிச்சு ஓடியான்ட்டானுங்க. அதான் இப்போ வந்து சாப்பிட்றோம். என்ன காஞ்சிருந்தாலும் இருக்கிற பசிக்கு குச்சி கூட இருக்காது. இனிமேல் சாப்பிட்ருங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை கிடக்கு. பொங்கல் வேறு வரப்போகுது. இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி வந்து மார்கழி 20 ஆயிடுச்சு. இன்னும் பொங்கல் வேலையே ஆரம்பிக்கலை. எங்கள் வீட்டு வேலையே செய்யறதுக்கு முடியல.
மத்தியானத்துக்கு அப்புறம் இவங்களுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. அடை தீவனை ஊற வைக்கவும், அப்புறம் அள்ளி வைக்கவும், கடலக்கொடி அள்ளி வைக்கவும், தண்ணி வைக்கவும், ஓட்டிகிட்டு வந்து மேய்க்கவும். எப்படியும் ஓட்டிகிட்டு வந்து மேய்க்கிறது சாயந்தரம் 2 மணி நேரம் ஆகிடுது. ஆமாம், 4 மணிக்கு வந்தோம்னா 6 மணி வரைக்கும்னாவது மேயிறானுங்க. இந்த 2 மணி நேரம் கிடச்சின்னா போதும், வீட்டு வேலையனாவது செய்வேன். அதுவும் முடியல, படுத்துறானுங்க. இவங்கெல்லாம் படுத்துல சைலண்டாக தான் மேயுதுங்க. நம்ம எங்கேயாச்சும் பூந்து போயிடுமோன்னு வந்து எனக்கு என்னென்னு பிள்ளையார்ட்ட வந்து உட்காந்துக்குறோம் ஒரே இடத்துல. வேறு ஒன்றும் செய்யலை, அங்கேயும் இங்கேயும் அலையெல்லாம் வேணாம். நம்ம வேலியெல்லாம் எங்கே பார்த்தாலும் விட்டுருக்கோமா, இந்தாண்ட வந்து அதுக்கு அந்தாண்ட வந்து கல்லை போட்டிருக்காங்க. எங்கேயாச்சும் இதுக்கு வழியாக பூந்துருவானுங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனாலேயே தண்டமேனு வந்து உட்காந்துருக்கோம். ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்கப்பா, அதாவது அவங்க ஆடு வந்து செனை பிடிச்சி 1 மாதம் ஆகுதான், அதாவது கெடா துரத்தி 1 மாதம் ஆகுதான், அது வந்து செனையாக இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி வந்து 1 மாதத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரே மாதத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இப்போ வந்து மயிலெலாம் வந்து செனை பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட அடி வயிறை பாருங்கள், நல்லா அந்த காலுக்கு கீழே நல்லா இறங்கி இப்படி இருக்குது, நல்லா அதாவது யூ ஷேப்பில் இருக்கும். அதுவே செனை இல்லாத ஆட்டுக்கு வந்து அப்படி இருக்காது. எனக்கு வந்து அந்த ஆடு வந்து அப்புறம் ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிக்க தெரியும். ஒரே மாதத்தில் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சில பேர்லாம் வந்து பால் கறந்து பாருங்கள், பால் வந்து திக்காக இருந்துச்சுன்னா வந்து செனை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வரைக்குமே பால் கொடுக்கக்கூடிய ஆடு தான். அதனால் வந்து கறந்து பார்த்தாலும் ஊட்டிக்கிட்டு இருக்க ஆடு வந்து பால் வந்து திக்காக ஆகாது. சில பேர் வந்து பால் கறந்து பாருங்கள், பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னா அதாவது பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னா செனைன்னு சொல்லுவாங்க, அடுத்து திக்காக இருந்துச்சுன்னா செனைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் வந்து செஞ்சு பார்த்ததெல்லாம் கிடையாதுப்பா. நம்ம ஆடு வந்து குட்டி போட்ட ஒரு 20 நாளுக்குள்ளே அடுத்தது வந்து செனை பிடிச்சிடும். அப்படியே கரெக்டாக அடுத்து 6ஆவது மாதம் வரத்துக்குள்ளேயே குட்டி போட்டுரும். அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று போடல வீடியோ, முந்தா நாள் போட்ட வீடியோவில் அவங்க 2 ஆடு வாங்கி கொடுக்குறாங்களாம் நம்மக்கிட்ட. அதை வந்து வளர்த்து கொடுத்தா வருஷத்துக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் திருப்பி தாங்கலை. நம்மக்கிட்ட உள்ள ஆடை வளர்க்கவே நம்மளால் முடியல. அவங்க வந்து அவங்க ஆடு வந்து ஏன்னா நம்ம நல்லா வளர்க்குறோமா, அதனால் வந்து நான் 2 ஆடு வாங்கி தரேன், நீங்கள் 2 ஆட்டை வளர்க்குறதுக்கு சம்பளம் எவ்வளோ கேட்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கே ஆள் தேவைப்படுதுப்பா, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது நீங்கள் சம்பளம் கொடுத்து ஆடு வளர்த்து அது என்ன உங்களுக்கு மிச்சமாகுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் சொந்தமாக செய்கிறதுக்கே ஓரளவுக்கு தான் எங்களுக்கு வந்து கிடைக்கிது. நீங்கள் ஆடை வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுத்து ஆடு வளர்க்குறீங்கன்னா அது எப்படி மிச்சமாகும், எப்படி லாபம் கிடைக்குங்கிறது தெரியல. அது என்ன வழிமுறைங்கிறதும் எங்களுக்கு தெரியலப்பா. கண்டிப்பாக எங்களால் முடியாது. நாங்கள் வேறு ஆட்டை வந்து சேர்த்துக்கவே மாட்டோம். நிறைய பேர் வந்து கிடாலாம் வந்து வேறு பண்ணையிலேருந்து வாங்கி விடுங்கம்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வேறு ஆடுங்கிறதே நம்ம பண்ணைக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. நம்ம வெளியில் ஓட்டிகிட்டு போகிறப்ப கூட வழியில் ஏதாச்சும் ஆடு இருந்துச்சுன்னா அதை ஓட்டி விட்டுட்டு தான் போவாங்க. ஏன்னா அதுலேருந்து நோய் வருங்கிறதுனால வந்து அதெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஊருன்னு வேறு கேட்டுட்டாங்க. நம்ம இன்னும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல. அதை பார்த்து எனக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் சிரிப்பு வந்துச்சு. அடுத்து ஏதோ வேலை வந்துச்சு, வந்துட்டேன். அவங்க என்ன ஊருன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் பாருங்கள். வெய்ய குறைய அந்த ஆர்எஸ்பதி தோப்புலேருந்து எத்தனை மயில் வருது பாருங்கள் கள்ளக்கொல்லைக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிட்டோமா, இங்கே பாருங்கள். எல்லாம் ஒவ்வொன்றா இறங்கி லைனாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். எத்தனை 2 4 அப்பா எதிர்ச்சி பாப்போமா 2 4 6 7 பேர் 2 ஆமாம் 7 பேர் இருக்காங்க. இங்கே பாருங்க, எங்கடா 7 பேர் இருக்கானுங்க பாருங்கள். இப்போயாச்சும் செடி வளர்ந்துச்சு, பரவாயில்ல. இது கடலை போடுற அன்றைக்கி வரும் பாருங்க, இந்த கடலையெல்லாம் பொறுக்கி சாப்பிட்றதுக்கு. பாதி கடலையை பொறுக்கி தின்னுடுங்க. ஒவ்வொன்று நல்லா 1 மரக்கா 2 மரக்கா சாப்பிடும் போல இருக்குது, அந்த அளவுக்கு திங்குங்க போல இருக்குது. மயிலால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் ரொம்ப பாதிக்குது. எந்த ஒரு பயிருமே பண்ணுறதுக்கு முடியல. நம்ம ஏதாச்சும் ஒன்று விதைச்சி விட்டோம்னா
அந்த விதையெல்லாம் தின்னு முடிச்சுடுது. நம்ம செடி ஊன்னா கூட சரி, நம்ம கத்திரிக்கன்று வந்து வயலில் ஊன்னோம், அது எவ்வளோ பழுது பார்த்து வச்சோங்கிறீங்க இதனாலேயே. அது திங்க கூட திங்காதுங்க, கொத்தி கொத்தி வேரோட கொத்தி கொத்தி பேட்டி போட்டுட்டு சீச்சு விட்டுட்டு போயிடுதோ. அந்த அட்டகாசம் பண்ணுதுங்க வர வர. இதுங்களுக்கே வந்து காலையிலையும் சாயந்தரமும் வெய்ய நேரத்தை தவிர காலையிலையும் சாயந்தரமும் ஒரு காவல் காக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிற பிரச்சனையில் இது வேறு. மணி வந்து 5:50 ஆயிடுச்சு. சூரியனும் மறைஞ்சிடுச்சு. இப்போ தான் போய் மறையிறாங்க. மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டாங்க. நம்ம ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். கொஞ்சம் இருட்டி கூட்டிகிட்டு போனால் தான் கம்முன்னு போய் படுக்குதுங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், வேலியை தாண்டி அந்தாண்ட போகிறதும் இந்தாண்ட வர்றதும் சரியான சட்டையெல்லாம் பண்ணுதுங்க. மேய்ச்சல் வந்து கம்மியானதும் ரெகலை பண்ணுதுங்க. இப்போல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் வளைச்சினாவது கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு போகணும். போய் கம்முன்னு அங்கே போய் படுத்துடணும், இருட்டில் ஒன்றும் புரியாமல். சூரியன் மறைஞ்சிச்சின்னா டக்குன்னு இருட்டின மாதிரி ஆகிடுதுப்பாங்கிறேன். இன்னும் மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு எதிர் வெயிலே, மறைஞ்சிச்சு. இங்கே வருங்க, கேமராவுக்கே ஒரே இருட்டாக தெரியுது. நல்ல பிரைட்னஸ் வச்சுருக்கேன், அதுக்கே இருட்டாக தெரியுது. அந்திவானம். அதில் ஒன்று படுத்துடுச்சு இங்கே, சின்ன ஒன்று குட்டி படுத்துட்டான். எல்லாம் அந்தாண்ட மெஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். கூப்பிட்றான். சத்தம் போடாதடா, சத்தம் போடாத. எல்லாம் இந்த கொலைக்கும் அந்த கொலைக்கும் வாக்கிங் தாண்டா நடக்குது. ஏதோ 1-2 தான் சைலண்டாக மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம தாலாட்டை பாருங்கள், நடுப்புற ஒரு குழியை பறித்து உள்ளார உள்ள களைக்கொடியாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்து சாப்பிட்டுட்ருக்காரு. குழிக்குள்ளே இறங்கி நின்று. யாரோ பாலித்தீன் கவரை கொளுத்தி விட்டாங்கப்பா. வாடை அடிக்குது, நிற்க முடியல, ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் பெரட்டுது. பொங்கல் வந்துச்சுன்னா இதுதான் வேலை. இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு கொளுத்துறாங்களா, அதுவும் இந்த ஜவுத்தாலாம் போட்டு கொளுத்துறாங்களா. ஸ்கூல் வேன் வந்து இப்போ தான் வருது. அந்த பசங்கள்லாம் எப்போ போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது? மணி வந்து 6:30 ஆக போகுது. காலையில் 7 மணிக்கெலாம், அதேமாதிரி 7 மணிக்கெலாம் வேன் போயிடுது. நாள் ஃபுல்லாக ஸ்கூலில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி எழுந்துச்சி காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஸ்கூல் போய்கிட்டு நல்லா இந்த காலத்தில் படித்தாங்கப்பா. படுத்தி வைக்கிறாங்க பசங்கள்லாம். ஒன்றும் வீட்டுக்கு வர மாதிரி இல்லை. தலாட்டுமா, வீட்டுக்கு போமாடி, கூப்பிடணுமானோல, நீ போனால் தான் வருவானோ. தலையை எங்கே இருக்கும்போது வால்லாம் எப்படி வரும்? வாங்கடா, தலை கிளம்பிடுச்சுடா. வரட்டும்டி, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். அப்போ தான் போய் படுப்பானுங்க. இல்லை நேத்தியாட்டம் இந்தாண்டி புந்துட்ருப்பீங்க. எல்லாம் கிளம்ப போகுது, வரட்டும். கீழே போட்டுடுச்சு, போங்கடா அப்படின்ட்டு. உடலினா என்ன, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு. அலாட்டு பற்ற தங்க வராங்க வேக வேகமாக. சரி வாங்க போவோம். பாடி தாளாட்டு விடி, அங்கே போவோம் வா. எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிடுச்சு மேய்ச்சலை விட்டுட்டு. அங்கே தான் 2-3 பேர் மேயிறானுங்க. வரட்டும் ஒரு வழியா. மணி வந்து 6:20. ஊட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் தாலாட்டு பிள்ளை. தவக்கலை கத்துற சவுண்டெலாம் கேட்குதா? தவக்கலை கத்துது. சரி போகலாம், வாங்கடி வா. ஓடி வா போங்க. அங்கே போம்மா, வீட்டுக்கு போம்மா எல்லோரும் கூடயா. ஐயோ ட்ரெஸ்ஸை கடிக்கலாம், போ போ வா வா.
ஓடி வாங்க ஓடி வாங்க. எல்லாரும் வந்துட்டானுங்களடா. டேய் வா வா. போய் ஓட்டெல்லாம் வேணாம், வாங்கன்னு கூப்பிட்டா ஓடியாந்துருவானுங்க. பசியோடு இருந்தானுங்கன்னா ஒரு கைத்தண்டல் கொடுக்கணும். வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அங்கே வர்றேன் அங்கே வர்றேன் இங்கே வர்றேன் வா. நீ எங்கே தண்ணி மிச்சம் மேயிரு அங்கே வா 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 வாடி வாண்டே. தண்ணி மிச்சல மேயிற உனக்கு 2 அந்த கருவத்தடையை சாப்பிட்டா தாண்டா உனக்கு திருப்தி போடும். வா நான் போகிறேன், எல்லாம் போயிட்டானே ஒடியா. இங்கே இவங்க மட்டும் தண்ணி மிச்சம் மேயிறாங்க. வாங்க போங்க. கூடை கீடையெல்லாம் கவுத்து போட்டு வச்சுருக்கானுங்க. ஏங்கிறேன் கள்ளக்குடி இல்லடி தங்கம், காய வச்சது இல்லை, நாளைக்கு தான் காய வச்சு வைக்கணும். கள்ளக்குடினா அப்படி பிடிக்குது, அப்படி சாப்பிடுதுங்க. அதை சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே வயிறு ஓரளவுக்கு நம்பிடுதா, அதனால் காய வச்சு வச்சதெல்லாம் தீர்ந்து போச்சு. காய வைக்காமல் போட்டால் அதில் ஒரு பூஞ்சானம் இருக்குதா, அதுங்களுக்கு தும்மல் வருது. எவன்டாவா எனக்கு தங்கத்துக்கு புண்ணாக்கு வேணுமாடி? எத்தனை வாட்டி தானே அவனுக்கு கொடுக்கறது? என் தங்கத்துக்கு அலமேல் தங்கத்துக்கு தண்ணி ஊற்றும் போது தான் கொடுப்பாங்க. வயலுக்கு போகும்போது இல்லாமல் எடுத்துகிட்டு வருவாங்க. போய் படுங்க, போய் கம்முன்னு கொடுக்க வந்து தண்ணியை சாய்க்கலாமான்னு பார்க்குது.